வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது வெயில் காலத்துக்கு ஏற்ற பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச ஃபலோடா தான் செய்து கொள்ள போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் இதுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து வச்சிட்டோம் என்று சொன்னால் கடைசியாக இலகுவாக கலந்து கொள்ளலாம். இதுக்கு ரோஸ் சிரப் எல்லாம் இன்றைக்கு வீட்டில் தான் செய்து கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்கு முதல்ல நான் ஜெலியை சுடுதண்ணியில் கரைச்சி வைக்க போகிறேன். இதுக்கு நான் இந்த 2 ஜெலியும் வேண்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க. இது இப்போ ஒவ்வொன்றும் 400 மில்லிலிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சு கொள்ள போகிறோம். சுடு தண்ணியில் கரைச்சி கொள்ள போகிறோம். இது நீங்கள் செய்ய தொடங்குறதுக்கு ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு முதலே கரைச்சி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்ல அளவாக இருக்கும். இது உங்களுக்கு ஒருவேளை இந்த ஜெலியுடன் உங்களுக்கு வேண்டக்கூடிய வசதி இல்லைன்னு சொன்னால் வீட்டிலேயே நல்ல இலகுவாக செய்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே எப்படி செய்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் 2ஐயும் முடைச்சு ஒவ்வொரு டிஷ்ஷில் விட்டுக்கொள்கிறேன். இந்த பெட்டின பின்பக்கத்திலேயே உங்களுக்கு இதுக்கு விடுற தண்ணின்ற அளவு போட்டிருக்கும். இப்போ இது ஒவ்வொன்றுக்கையும் விடுற தண்ணி நல்ல கொதி தண்ணி 400 மில்லிலிட்டர் விட்டுக்கொள்ளணும். இப்போ 2க்கும் 400 மில்லிலிட்டர் தண்ணி விட்டுட்டோம். இதை இப்போ கரைச்சி விட்டு கொள்ளுவோம். இப்போ 2ஐயும் நல்லா கரைச்சி விட்டு கொள்ளுவோம். இப்போ இதில் நான் போட்ட ஜெலி கிறிஸ்டல்ன்ற அளவு உங்களுக்கு சொல்லியில் 85 கிராம் ஒவ்வொன்றிலையும் 85 கிராம் போட்டிருக்கிறேன். அதுக்குத்தான் 400 மில்லிலிட்டர் கொதி தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டு கொள்ளணும். இதை நல்லா கரைச்சிட்டு இப்போ இதை வேறொரு டிஷ் ஒன்றுக்கு மாற்றிக்கொள்ள போகிறோம். இப்படியே வேணும்னாலும் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இப்போ இந்த இதை வெட்டைக்குள்ளே அதோட ஷேப் நல்ல வடிவாக வராது. அதால் இதை இப்போ வேறொன்றுக்கு மாற்றி விட்டு கொள்ளுவோம். நான் இந்த இதில் தான் ஒவ்வொன்றையும் ஊற்றி விட்டு கொள்ள போகிறேன். இப்போ 2லையும் ஊற்றி விட்டுட்டோம். இது 2ம் நல்லா ஆறணும். சூட்டோட ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. நல்லா ஆறட்டும். ஆறினா பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ இது 2ம் நல்லாவே ஆறி வந்துட்டுது. இப்போ இது 2ஐயும் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள போகிறேன். மூடியாலேயோ அல்லது பொலித்தீனாலேயோ மூடிட்டு நல்லா இறுகி வரணும். அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளுவோம். இப்போ இதில் நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுட்டு நல்லா வடிச்செடுத்துருக்கிறேன். வடிச்செடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் ஆடையல் இருக்கும். வடிச்செடுத்து போட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ரோஸ் சிரப் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் ரோஸ் சிரப் செய்கிறதுக்கு நான் இதில் 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் உங்கள்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து கொஞ்சம் கூடவா வச்சா கூடி 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அதால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கப் சீனிக்கு அதே கப்பால் 3/4 கப் தண்ணி. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த சீனி கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். அந்தளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ இது இந்த சீனி கரைஞ்சு கொதித்து வரட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டோம்னு சொன்னால் காணும். இது நாங்கள் நிறைய நேரம் எல்லாம் விடுறையில் நாங்கள் அந்த இது சிப்பியலுக்கு சேர்க்குற மாதிரி பாகுப்பதம் தேவையில்லை. சீனி நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்க இறக்கி கொள்ளணும். நீங்கள் கலக்கேக்க இந்த சைட்லாம் சீனி படுற மாதிரி கலந்து விடாங்க. அப்படி கலந்து விட்டிங்கன்னு சொன்னால் சைடில் படுற சீனி இப்போ உங்களுக்கு அந்த ரோஸ் சிரப்புக்குள்ளே கொஞ்சம் கல்லாக இருக்கும். அதால் சைடில் படாமல் இப்படி நடுவில் மட்டும் கலந்து விட்டு இதை கொதிக்க விட்டு கொள்ளுங்க. இப்போ இதில் சீனி நல்லா கரைஞ்சி
கொதித்து வந்துட்டது. ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு தான் விட்டுருந்தேன் நான். இப்போ நீங்கள் இந்த சீனி பாகு எடுத்து கையில் எடுத்து பாருங்கள். அந்த கம்பி பதம் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கம்பி பதத்தில் இறக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் இறக்கி வச்சா பிறகு சீனி கல்லா போயிடும். அதால் இப்படி கொஞ்சம் பிசு பிசுப்பாக கையில் எடுத்து பார்க்க பாருங்கள், கம்பி மாதிரி விரையில் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது. இப்படி இருக்க அடுப்பை நிப்பாட்டி இறக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த இறக்கின சீனி பாகு ஒரு கப் அண்டுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு இனித்தான் நாங்கள் இதுக்கு கலர் சேர்த்து கொள்ள போகிறோம். இதுக்கு நான் சிகப்பு கலர் சேர்த்து கொள்ள போகிறேன். நாங்கள் முதலே அதில் அடுப்பில் வச்சு சேர்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அதில் சரியான நிறமும் தெரியாது, அதோட கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதால் இந்த நேரத்தில் கலரை நீங்கள் சேர்க்க பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதுவும் ஒரு துளி அளவு சேர்த்திங்கன்னு சொன்னால் காணும். இதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை ஆற விட்டு கொள்ளுவோம். இப்போ ரோஸ் சிரப் செய்துட்டோம். இதை நீங்கள் கொஞ்சம் கணக்கவாக செய்வீங்கன்னு சொன்னால் இதை நல்லா காற்று போகாமல் நல்லா இறுக்கமாக இருக்கிற மூடியுள்ள போத்தலில் விட்டுட்டு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கடைகளில் நாங்கள் வேணுற அதே மாதிரி இருக்கும். இப்போ ரோஸ் சிரப்பும் செய்துட்டோம். அடுத்தது கசகசை ஊற விட்டு கொள்ள போகிறோம். கசகசை எடுத்திருக்கிறேன். இதைத்தான் சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவினோம். இதில் இருந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் ஒரு அரை மேசக்கரண்டி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு தண்ணி ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து ஊற விட்டு கொள்ள போகிறேன். இப்போ இதில் எல்லா அளவுகளும் அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேருக்கு இது சேர்க்குறது பிடிக்கலைன்னு சொன்னால் அதை நாங்கள் சேர்க்காம விட்டுக்கொள்ளலாம். இதில் இனிப்பெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இதுவும் ஊறி வரட்டும். அடுத்ததாக நாங்கள் இப்போ சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அவிய வச்சு கொள்ள போகிறோம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை அவிய வைக்கிறதுக்கு தண்ணியை சூடாக விட்டுட்டேன். இப்போ இந்த சேமியாவை அவிய வைக்கிறதுக்கு தண்ணியை முதல் சூடாக விட்டுக்கொள்ளுங்க. தண்ணி நீங்கள் அளவுண்டு தேவையில்லை, கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணி கொதிக்கணும். கொதிக்க தொடங்கக்க தான் நாங்கள் சேமியாவை போட்டு கொள்ளணும். இப்போ நான் சேமியாவை போடுறேன். போட்டுட்டு இது கன நேரம் விடக்கூடாது. ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு விட்டோம்னு சொன்னால் காணும். இப்போ இந்த சேமியா எனக்கு கொதித்து அவிஞ்சு வந்துட்டது. அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்கி கொள்கிறேன். இப்போ சேமியா அவிஞ்ச உடனே நான் வடியொண்டில் வடிச்செடுத்துருக்கேன். வடிச்செடுத்த உடனே மேலால் கொஞ்சம் குளிர் தண்ணி ஊற்றி விடுங்க. நல்ல குளிரான தண்ணியாக ஊற்றிக்கொள்ளுங்க. அப்படி ஊற்றினீங்கன்னு சொன்னால் அது மேலதிகமாக அவியவும் மாட்டுது, அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாமல் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஃபலோடா செய்கிறதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஜெலியும் அளவாக இறுகி வந்துட்டுது. இப்போ இதை துண்டுகளாக வெட்டி விட்டு கொள்கிறோம். பாருங்கள், நல்லாவே இறுகி வந்துட்டுது. பாருங்க, ஜெலி நல்லா இறுகி வந்திருக்குது.
இப்போ நாங்கள் இந்த ஃபலோடா செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நாங்களும் ஒவ்வொன்றா கலந்து கொள்ள போகிறோம். முதல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மிக்சி கப்பில் ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ள போகிறோம். முதல் ரோஸ் சிரப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். ரோஸ் சிரப் பாருங்க, நான் ஏற்கனவே ஆறினோடனே போத்தலில் விட்டு வச்சுருக்கிறேன். இது நீங்கள் கணக்க சேர்க்காதீங்கோ. இப்போ நாங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். 2 மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் இதை வச்சு பாவிக்க இதில் ஈரமான கரண்டிகள் வச்சிடாதீங்கோ. இதோட பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். இனிப்புக்காக டின்பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். 2 மேசக்கரண்டி டின்பால் சேர்த்துக்கொள்கிறேன். இதுவும் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட நான் சீனி எதுவும் சேர்க்க இல்லை. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டின்பாலில் 1 மேசக்கரண்டியை குறைச்சிட்டு 1 கரண்டி சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. இதை நாங்கள் வேணும்னா கப்பில் போட்டே கலந்து கொள்ளலாம். ஆனால் இப்படி இதில் போட்டு ஒரு அடித்தோம்னு சொன்னால் நல்லா திக்காக இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லாவே கலப்பட்டு வரும். இதோட ஐஸ் கட்டியும் 2 3 சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இது ஒரு தடவை இப்படியே அடிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ இது நான் ஒரு தடவை அடிச்செடுத்துட்டேன். பாருங்கள், நாங்கள் கையால் சும்மா கரண்டியால் கலக்கிறதையும் இப்படி அடிச்செடுக்க கொஞ்சம் திக்காக வரும். எல்லாம் கலப்பட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். இனி நாங்கள் இதை கிளாஸில் அளவாக விட்டுக்கொள்ளுவோம். இப்போ நான் இந்த கிளாஸில் தான் விட்டுக்கொள்ள போகிறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வடிவில் போட்டுக்கொள்ளுங்க. நான் அடியில் கீழே கொஞ்சம் ரோஸ் சிரப் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். கணக்க விடாதீங்க என்று சொன்னால் அதில் நல்ல இனிப்பு நல்ல அளவாக இருக்குது. அதோட ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். இனி பிடிச்ச மாதிரி ஜெலி கசகசா எல்லாம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதோட அவிச்சு வச்சிருக்கிற சேமியா இதெல்லாம் கொஞ்சம் கூடவே சேர்க்க குடிக்க நல்லா இருக்கும். இதோட நீங்கள் பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். ஆப்பிள் அன்னாசி எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா சின்ன துண்டாக வெட்டிட்டு வேணும்னு சொன்னால் சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். கசகசாவும் கொஞ்சம் கணக்கவே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். காஜு பிஸ்தாஷ் ரெண்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இதெல்லாம் சேர்க்க குடிக்க கொஞ்சம் கடிவடக்க இன்னும் நல்லா இருக்கும். இதோட இப்போ நாங்கள் இந்த அடித்து வச்சிருக்கிற இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இன்றைக்கு நான் சேர்க்க போகிறது வெனிலா ஐஸ்கிரீம் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஐஸ்கிரீம் சேர்க்க இது நாங்கள் அந்த கடையில் வண்டி குடித்த மாதிரியே இருக்கும். அதால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் மேலாலையும் கொஞ்சம் ஜெலி சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட மேலையும் கொஞ்சம் நட்ஸ். இப்போ பாருங்கள், நாங்கள் சுவையான ஃபலோடா செய்துட்டோம்.
இது உங்களுக்கும் பிடிச்சிருந்துண்டா இந்த வெயில் காலத்தில் நீங்களும் செய்து குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. இனி வேற ஒரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.